இப்போது நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான விவகாரம் இந்த சீஸ்ஃபயர். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் நடவடிக்கைகள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது? நிச்சயமாக அது ஒரு முறுவல் நிலையை தான் அடைந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அது ஒரு சமாதானத்திற்கான தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லையோ என்று எண்ண தோன்றுகின்றது. ஈரானுடைய சீஸ்ஃபயரை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்கிறார் அட்வைசர், முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஈரானுடைய ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் அட்வைசர் முஜதாஹித் ஜதியா. ஈரான் நெவர் அக்ரி டு எனி சீஸ்ஃபயர் டீல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். அப்போ இப்போ தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது தவிர இது எந்த நேரமும் தொடரும் என்பதை ஈரான் ஒருபோதும் அமைதி வேண்டி மேற்கு நாடுகளிடத்தில் கையேந்தாது, அவர்களிடத்தில் நாங்கள் சமாதானம் செய்து கொள்ளப் போகவில்லை என்றும் முஜதாஹித் ஜதியாவுடைய கருத்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தானாகவே அறிவித்து விட்டார்கள் என்றும் திரு ஜதியாவுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்கிடையிலே செனட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில கலவரங்கள் இவருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறதா, கட்டுப்படுத்துமா என்ற கேள்வியும் நமக்கு எழுதியிருக்கிறது. ஈரானுடைய தெஹ்ரானில் இறந்து போனவர்களுடைய ஃபியூனரலில் ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டார்கள். இதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த உடல்கள் வரிசையாக பெரிய ட்ரக் லாரிகளின் மூலமாக அது கொண்டு செல்லப்பட்டது. ஐஆர்ஜிசியுடைய சீப் சலாமி, அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் பஹாரி, ஏர் கமாண்டர் ஹஜிதா ஜதாரி, எல்லோருடைய உடல்களும் கண்ணீர் மல்க அங்கே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதை பார்க்கிற போது அந்த கூட்டத்திலே டெத் டு ஈரான், டெத் டு இஸ்ரேல் என்ற டெத் டு ட்ரம்ப், டெத் டு இஸ்ரேல் என்ற குரல்கள் அதிகமாகவே ஈரான் மக்களால் ஒலிக்கப்பட்டது. இது கோமினுடைய லாயாலிட்டிஸ் நிறைய பேர், விசுவாசிகள், அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அடக்க ஊர்வலங்கள் முழுவதும் தியாகிகள், மேட்ரிட்ஸ் அவர்களுக்கான வாழ்த்துறை, புகழுரைகள், ஈரானுடைய இராணுவத்தை பற்றிய வெற்றிகள், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன குரல்களை ஈரானிய மக்கள் சாலைகள் முழுக்க முழங்கி கொண்டிருப்பதையும், காட் வில்லிங் ட்ரம்ப் டை அப்படிங்கிற கடுமையான சொல்லாடல்களும் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். விரைவிலே ஒரு த ஒபிலிட்ரேஷன் ஆஃப் த யுஎஸ் அழிக்கப்படும், நொறுக்கப்படும் என்றும் அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறார்கள். ஆக இப்பொழுது பார்த்தனால் அந்த எந்த அளவிற்கு அந்த நாட்டில் ஈரானுக்கு ஈரான் மக்களுக்கும், ஈரானுடைய அரசு தலைமைக்கும், அமெரிக்காவுக்கும், யூதர்களுக்கும் எதிரான அந்த மனநிலை இருந்திருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. மீண்டும் ஈராக்குக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. கொமினியுடைய பேச்சு, அமெரிக்க அதிபரை அவர் கண்டனம் தெரிவித்திருப்பது, அமெரிக்க அதிபர் நான் இக்கட்டான கால சூழ்நிலையில் உடைய உயிரை காப்பாற்றினேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படி இப்படின்னு அவர் பேச, தற்போது இந்த 2 நாடுகளுக்கும் இடையான முறுவல்கள் அதிகரித்திருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஈரானுக்கான பொருளாதார தடை விதிப்பது குறித்து அமெரிக்கா கடுமையாக ஆலோசிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கொமினி என்னுடைய கருணை பார்வையிலிருந்து தப்பினார். அவருடைய ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் ஈரானில் எம்முடைய கருத்துக்களுக்காகவே அவர் கருணையோடு அனுப்பப்பட்டார் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார். எங்களிடம் என்று சொன்னால் அவர் ஒரு ப்ளூரலாக சொல்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள், ஈரான் ஆயுத வலிமைக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் வல்லமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். உலக ஒழுங்குல கட்டுப்பட்டு ஈரான் ஒழுங்காக வந்துவிட வேண்டும், அப்படி வரவில்லை என்றால் நாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டி இருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கார். இப்பொழுது நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டிய விவகாரம், இவர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து முரண்கள், கருத்து வேறுபாடுகள், மறுபடியும் பொருளாதார தடனை, ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து உன்னை காலி செய்திருப்பேன், எனது கருணையினால் மூலமாகத்தான் நீ தப்பியிருக்கிறாய், உள்நாட்டில் உள்ள ஆயுதங்களை விட நாங்கள் வல்லமை கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. இதற்கிடையிலே ரஷ்யா, ஈரான் நட்பு நாடுகளா என்ற கேள்வியும் வருகின்றது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யா மிக அதிகமாக ஈரானுக்கு உதவி செய்யவில்லை, ஏன் உதவி செய்ய மறுத்தது என்றெல்லாம் கேள்வி வருகிறது. அமெரிக்கா உக்ரைனுடைய போரில் அவர்கள் சிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் ஒரு எஸ்கலேஷன் அவர்கள் மீதான பார்வை வந்துவிடக்கூடாது என்ற ராஜதந்திர நடவடிக்கையில் ரஷ்யா மறைந்திருக்கிறதா? அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவுடைய சிட்டிசன்ஸ் ஏராளமான பேர் இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டு வருவதையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது.
இப்பொழுது நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பின்பு ஈரான் வலிமையாக எந்த அளவிற்கு போராடும், அந்த போராட்டத்தின் விளைவாக எது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படும் என்பது நமக்கு அறிந்து கொள்ள சாத்தியமில்லை. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை இந்த 3 நிலைகளிலும் இப்பொழுது தேடப்படுகிறது என்னன்னா, அந்த 1/2 டன் அல்லது 400க்கும் மேற்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் செய்யப்பட்ட அல்லது என்ரிச்மெண்ட் முடிந்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள், யுரேனியத்தினுடைய என்ரிச்மெண்ட் பாகங்கள், ஸ்டாக் பைல்ஸ் எங்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. இப்பொழுது ஈரான் அமெரிக்காவிலிருந்து இந்த ஒப்பந்தத்தில் மட்டுமல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இன்றைக்கு நிலைமை மாறி இருந்தாலும் ஈரான் சர்வதேச அணு உலை ஆய்வு இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் தொடரவில்லை என்றால் எந்த மாதிரியான அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்க முடியும்? வடகொரியாவை போன்று தனித்து நின்றால் உலகத்தினுடைய எல்லா விதமான இடசங்கங்களை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு மீண்டும் பயணிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் நமக்கு எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வீசிய இந்த குண்டுவெடிப்பின் மூலமாக, இந்த குண்டு பம்பர் பஸ்டர்களின் மூலமாக என்ன நடந்தது என்பதையும் நாம் இப்பொழுது ஒரு செய்தியாக பார்த்திருக்கிறோம். B-2 குண்டுவீச்சு விமானங்கள் சேதப்படுத்த முடியாது என்பதை அதிகாரிகள் உணர்ந்ததையே இந்த முடிவு தற்போது எடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் நேற்று வெளியாகி இருக்கிறது. காரணம், B-2 பாம்பர்ஸின் மூலமாக BU-57 குண்டுகள் 60 மீட்டர் வரைக்கும் ஆழமாக ட்ரில் செய்யக்கூடியது. ஆனால் இங்கே ஜெனரல் டான் கெய்ன்ஸ் ஒரு ரகசிய செனட் மாநாட்டில் இந்த தகவலை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஜெனரல் டான் கெயின் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய செய்தியிலே இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தின் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் 60% சேமித்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்படி என்றால் இன்னும் 40 விழுக்காடு எங்கே இருக்கிறது? அதாவது அமெரிக்காவினுடைய GBU-57 என்ற பெரிதும் கொண்டாடப்படும் வெடிகுண்டால் எட்ட முடியாத அளவுக்கா இந்த 3 நிலைகளும் ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் புதைக்கப்பட்டு இருப்பினும் அந்த நிலையத்தின் பூமிக்கு மேலிருக்கும் கட்டுமானங்கள் அமெரிக்காவினுடைய டாம்ஷோக் ஏவுகணைகளால் சேதப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய டாம்ஷோக் ஏவுகணைகள் அணு உலைகளின் ஆழமான பகுதியைத்தான் அவர்கள் சேதப்படுத்தினார்கள். ஆனால் அடியாளத்தில் இருக்கக்கூடிய என்ரிச்மெண்ட் செய்யப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் சேதப்படுத்தினார்களா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பே ட்ரக்குகளில் அவைகள் எடுத்து செல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவேதான் அமெரிக்காவில் 2 கருத்து. ஒரு கருத்து இதை சேதப்படுத்தி இருக்கிறார்கள், மற்றொரு கருத்து அங்கே இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கட்டடத்தை தாக்கியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு ஈரானுடைய பெரும்பாலான அணுசக்தி பொருட்கள் இஸ்பஹான் மற்றும் ஃபோர்டோவில் குவிந்துள்ளது CIA இயக்குனர் ஜான் ராக்லிஃப் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இவற்றை தாக்க முடியாது, அழிக்க முடியாது என்று வந்திருக்கக்கூடிய கருத்து பற்றியான எந்த தகவலும் இல்லை. ஒரு கால் ஆழமான பகுதிகளில் 800 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது, 500 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேலும் அவர்கள் அங்கே புதைத்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எது எப்படியோ இந்த GBU-57 வகை ராட்சச குண்டுகளால் 13 டன் 600 கிலோகிராம் 13.5 14 கிலோ வரைக்கும் எடையுள்ள 50,000 மீட்டர் 50,000 அடி உயரத்திலிருந்து மிக வேகமாக வீசப்பட்ட இந்த பங்கர் பஸ்டுகளின் மூலமாக எதுவும் செய்ய முடியாது என்று அமெரிக்காவினுடைய ஜெனரல் தெரிவித்திருப்பது, அதை எதுவும் பண்ண முடியாது என்பது தற்போது பெரும் பெரும் சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மட்டுமல்ல, செனட்டிலும் நடக்கப்பட்ட வாக்கெடுப்பில் அவருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் நாம் எதிர்கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மோதல் ஒரு 12 நாட்கள் மட்டுமே நடந்த போதிலும் இஸ்ரேல், ஈரான் 2 நாடுகளுக்குமே மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. இந்த இழப்புகள் பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி போய்விட்டது என்ற செய்தியும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது
இரண்டு நாடுகளும் வளர்ச்சி பாதையில் இருந்து இரண்டு நாடுகளும் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறன. குறிப்பாக ஈரான் போரிடுவதில் அவர்கள் ஏற்கனவே மிகுந்த பின்னடைவை தான் சந்தித்து வந்திருக்கிற போதும் மிகப்பெரிய அதிகாரமும் இராணுவ வல்லமைகளும் கொண்டதாக தன்னை கோலாற்றி கொண்டிருந்த இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் ஏற்கனவே சிக்கியிருந்த நிலையில் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியின் ஒட்டுமொத்தமாக 6.9% இழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவர்களுடைய வளர்ச்சி 0 என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஈரானுக்கு இந்த மோதலால் நேரடியாக மற்றும் மறைமுகமாக 25 முதல் 35 பில்லியன் டாலர்கள் வரை, 30 பில்லியன் என்று சொன்னால் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், 3 லட்சம் கோடி அளவிற்காக அவர்கள் இழக்க வேண்டி இருக்கும். மேலும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலால் ஈரானுடைய அணு உலை கட்டமைப்புகள் பாதித்துள்ளது. ஈரான் தனது முழு பலத்தை மீட்டெடுப்பதற்காக சில ஆண்டுகள் வரை ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களால் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் மிக அதிகமான அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கும். உள்நாட்டு கட்டமைப்புகள், அணுசக்தியினுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு 3 பில்லியன் டாலருக்கு அதிகமாக பெரும் சேதாரம் ஏற்பட்டதாக ஏற்கனவே ப்ளூம்பெர்க் சொன்னது. அது 3 பில்லியன் டாலர் என்று சொன்னால் அது மிக குறைந்த அளவுதான். இது 35 பில்லியன் டாலர் ஈரானுக்கான சேதம் என்றால் அது மிக அதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேல் வரலாற்றில் இதற்கு முன்பு இவ்வளவு பெரும் சேதத்தை அவர்கள் சந்திக்கவில்லை என்றும் நாம் சொல்ல மிக முக்கியமான திட்டங்கள் மிக முக்கியமான திட்டங்களுக்கு 200 மில்லியன் டாலர்களை அவர்கள் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த நிலையில் இஸ்ரேலில் அரசு யூத குடிமக்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ரொம்பவே பெரிய அழுத்தம், உள்ளே நாட்டில் பெரும் சமூக குழப்பங்கள், இது அதிகரித்து வரும் மக்கள் மற்றும் மூலதன வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பரவலாக பார்க்கப்படுகிறது. என்றால் மக்கள் ஒரு குறிப்பிட்ட செக்டார், எலைட் சொசைட்டி, அந்த நாட்டில் இனி பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்ததால் அவர்கள் எல்லோருக்குமே டுவெல் சிட்டிசன்ஷிப் உண்டு. ஆகவே அவர்கள் பெல்ஜியம் செல்லலாம், நெதர்லாந்து செல்லலாம், சுவிட்சர்லாந்து செல்லலாம், அமெரிக்கா மற்றும் எல்லா நாடுகளுக்கும், லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, எல்லா நாடுகளுக்குமே அவர்கள் செல்லலாம், ஜெர்மன்லாம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இவ்வளவு பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறதால் இஸ்ரேல் நாடு ஒரு பெரிய பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதல்களை நடத்தியது. இது அமெரிக்காவிற்கு கூட ஒரு 15,000 20,000 கோடிகள் வரை அமெரிக்காவும் தங்கள் பணத்தை இழந்திருப்பதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பங்கர் பஸ்டுகள், வெடிகுண்டுகள் மூலம்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக 3 நாடுகளுக்கும் சேர்த்து, நாம் ஏற்கனவே ஒரு நாடுகள் என்று சொன்ன அந்த கருத்தையும் தாண்டி 3 நாடுகளுக்குமாக சேர்ந்து 36.41 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 36 பில்லியன் லட்சம் கோடி வரை, 3 லட்சம் கோடி என்கிற அளவிற்கு 3.5 லட்சம் கோடி வரை தற்போது இந்த சேதார மதிப்பீடுகள் செலவாகியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆரம்ப கட்ட மதிப்பீடு தான். இந்த 3.5 லட்சம் கோடி என்பது ஆரம்ப கட்ட மதிப்பீடு தான். 12 நாள் மோதலில் உண்மையான செலவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் முழுமையாக நமக்கு வெளியாகவில்லை. இருந்த போதிலும் இந்த மோதலால் ஈரான் மட்டுமின்றி இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்திருக்கிறது. அவர்களின் ஆய்வு ரீசர்ச் சென்டர், R&D என்று சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய மக்கள் வாழுகின்ற அடுக்குமாடி கட்டடங்கள், அவர்கள் இழந்திருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதலீடுகள், அதாவது காம்பன்சேஷன், இஸ்ரேலுடைய கட்டமைப்புகள், MSME அழிவுகள், இராணுவ நிலைகள்,
இராணுவ மிசைல் மற்றும் தளவாடங்களில் மறுஉருவாக்கம் செய்வதற்காக இப்படி பார்க்கின்ற போது மிகப்பெரிய சேதாரத்தை இஸ்ரேல் சந்தித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் ஏற்கனவே பொருளாதார தடைகளால் சிக்குண்டிருக்கக்கூடிய ஈரான், மறுபுறம் இஸ்ரேல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மோசமான நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளது. இதனால் அவர்கள் முக்கியமான துறைகளில் செலவுகளை குறைக்கின்ற போது பெரிய டிசென்ட் கருத்து மாற்றம் மக்களுக்கிடையே ஏற்படும். இது உள்நாட்டின் எதிர்ப்புகளையும் கிளப்பும். இவைகளெல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. ஆகவே இன்றைய மதிப்பீட்டில் நாம் சொல்வது, முதற்கட்டமாக இன்றைய தலைப்பில் பேசியது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஒரு யூனிலேட்ரல் என்பதை ஈரானுடைய ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் அட்வைசர் முஜதாஹித் ஜதியா தன் கருத்தில் சொல்கிறார். இது ஒரு பைலேட்ரல் அல்ல. அப்போ ரிட்டாலியேஷனுக்கு பயந்துதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் தெஹ்ரானில் டெத் டு யூஎஸ், டெத் டு இஸ்ரேல், டெத் டு அவர் யார் ட்ரம்ப் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது வில்லிங்னஸ் ஆஃப் காட். மூன்றாவது, ஈரானுக்கு பொருளாதார தடைகளை விதிப்பதை குறித்து அமெரிக்கா ஆலோசிக்கின்றது. அதனை அடுத்து பொருளாதார தடைகளில் உருக்குலைந்து போன 3 நாடுகளை விட 2 நாடுகள், அமெரிக்காவுக்கு ஒரு 2 பில்லியன் அளவிற்கான சேதாரம், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதாரம். ஈரானுடைய சேதாரத்தை சமாளிப்பது எப்படி, ஈரானுடைய கட்டமைப்புகளை சமாளிப்பது எப்படி? இப்பொழுது சீனா ஈரானுக்கு அதிகமாக வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளும் செய்திருப்பதாகவும் செய்தியில் வருகிறது. அதிக ஆயிலை இஸ்ரேல் ஈரானிடத்திலிருந்து அவங்க பர்ச்சேஸ் செய்கிறாங்க. இன்னும் நீண்டகால கடன்களில் பல உதவிகளை செய்து வருவதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக மக்கள் மனநிலை, சமூக கட்டமைப்புகள், ஒரு எஸ்கலேஷன், இந்த வார், ரிட்டாலியேஷன், அடுத்த கட்ட தாக்குதல், இதெல்லாம் பதட்டம் தொடர்கிறது. சீஸ்ஃபயர் என்பது வாய் வார்த்தைகள் மட்டும்தான். இன்னும் பல செய்திகளை அடுத்து நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். நன்றி.